பகை கடிதல். பாடல் எண் 4. பவநடை மனுடர் முனை படர் உறும் எனது எதிரே நவமணி நுதல் அணியேர் நகைபல மிடர் அணிமால் சிவனிய திருமயிலே திடனொடு நொடிவலமே குவலயம் வருமயிலே கொணர்திவுன் இறைவனையே. இந்த பாடல்ல சுவாமிகள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிறவிக்கு ஏதுவான பாவநெறி ஒழுகும் மனிதர் முன்னே இன்புறும் என் எதிரில். இந்த இடத்துல இந்த பிறவி கடவுள் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, மனிதருக்கு நல்லது பண்ணி நல்லா இருக்கணும், நல்ல நெறியில் நாம் ஒழுகணும், நல்ல பாதையில் செல்லணும், நீதியையும் நேர்மையையும் நம் கை கொண்டு வாழணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு எதிராக நாம் எந்த விதமான கீழ்த்தர செயலையும் செய்யக்கூடாது. அப்போ இந்த பிறவி எடுத்ததற்கான பலன் என்ன அப்படின்னா, இதன்படி ஒழுகிறது தான். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். பொதுவாக நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். நான் நல்லா இருக்கணும், எந்த துக்கமும் என்னை அணுகக்கூடாது, எந்த பாவமும் என்னை அணுகக்கூடாது, அப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் ஒரு நாளும் மற்றவங்கள அப்படி நினைக்கவே மாட்டோம். அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். இன்னும் ஒன்று, அவன் நல்லா இருக்கக்கூடாது, குறிப்பாக அவன் சந்தோஷமாக இருந்துடவே கூடாது. எந்த நேரமும் சண்டையிலையும் சச்சரவுலையும் மட்டும்தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குவோம். இது நமது பிறவிக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் இதில் சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் சொல்கிறார். அப்போ சுவாமிகள் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த விதமான கீழ்த்தரமான செயல்கள்லையும் ஈடுபடுறதில்லை, பேசுறது இல்லை. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனால மட்டும்தான் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், மனசு முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அப்படி இருக்கிறவருக்கு எதிராக யார் வந்து நிற்கிறா, எது வந்து நிற்கிது அப்படின்னா, மயில் வந்து நிற்கிது. அந்த மயில் வந்து நிற்கிறது எப்படி நிற்கிது அப்படின்னா, சும்மா வந்து நிற்கல, நவரத்தினம் பதித்த அணியை நெற்றியில் அணிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மயிலே ரொம்ப அழகானது. இதில் அணிகலன் அணிஞ்சிருக்காம, நெத்தியில் என்ன அணிகலன் அணிஞ்சிருக்கு, நவரத்தினம் பதித்த அழகான ஒரு அணிகலனை அணிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு பல அணிகளை அதோட கழுத்தில் அணிஞ்சிருக்குது. எவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட வண்ணங்களே வேறு விதம்தான். மயில் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள் வேறு விதமான ஒரு அழகானது. அந்த அழகோடு அழகா இன்னும் அழகு சேர்க்கிறதா என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னா, அணிகலன்கள் அணிஞ்சிருக்கு. நெத்தியில் நவரத்தினம் பதித்த அணிகலன் அணிஞ்சிருக்கு, உடம்புல வேறு பல அணிகலன்களை அணிஞ்சிருக்குது. அப்போ இப்படி அழகாக என் எதிரில் வந்து நிற்கின்ற மயிலே, ஆற்றலோடு உலகத்தையே ஒரு நொடியில் வளமாக வரும் மயிலே. அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு நொடி தான் இந்த உலகத்தையே வளமாக வந்துடும், அவ்வளவு வேகம். ஏன் அந்த வேகம் வருது? முருகப்பெருமான் தன் முதுகில் அமர்ந்திருக்கிறார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மனதில் மகிழ்ச்சியோடு இருக்கிறனால தான் மலைகள் அதிரும்படி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறார், சுவாமிகள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த உலகத்தையே ஒரே நொடியில் வளமாக வருதாமா. அப்போ எவ்வளவு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் அந்த மயிலுக்கு எங்கேருந்து வருது? முருகப்பெருமான்கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வைப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாசிட்டிவ் வைப். அந்த பாசிட்டிவ் வைப்போடு யார் இருக்காங்க அப்படின்னா, முருகப்பெருமான் தான் இருக்கார். நேர்மறை சிந்தனை, அந்த நேர் சிந்தனை அப்படியே அந்த மயிலுக்கும் சேர்ந்து ஒட்டிக்குது, முருகப்பெருமான்கிட்ட இருந்து சேர்ந்து ஒட்டிக்குது. இன்னும் ஒன்று, இறைவனே மயிலோட முதுகில் உட்காரும்போது அந்த ஆற்றலும் சக்தியும் இயல்பாகவே அந்த மயில்கிட்ட வந்து நிற்கிது. அப்போ ஒரே நொடி தான் உலகத்தை வலம் வர்றதுக்கு. நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம், நிறைய வருடங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது நினச்சா போதும், ஒரே நொடியிலேயே
இந்த உலகத்தை வலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற மயிலே, உன் தலைவனை என்னிடத்தில் கொண்டு வருவாயாக, வந்து எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த பாடலில் பாடியிருக்கிறாரு.